தலைப்பு அண்ணன் சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்ட மாதிரி இன்றைய சூழலில் நம் வாழ்க்கை நம் கையிலா அடுத்தவர் கையிலா? சொன்னோன்னு ஒரு அக்கா சொல்லுது, நம்ம கையில் எங்கே இருக்கு? கரெக்ட். கல்யாணம் ஆகுற பொழுது எந்த மதத்தில் கல்யாணம் நடந்தாலும், எந்த மதத்தை பின்பற்றுவர்கள் கல்யாணம் நடந்தாலும், இல்லை சாதி மதத்தை மறுப்பவர்கள் கல்யாணம் பண்ணாலும், ஆண் கையும் பெண் கையும் தனித்தனியாக இருக்கும், ரெண்டு கையும் அப்படி சேர்த்து வைப்பாங்க. நாம் நினைக்கிறோம் ரெண்டு கையிலும் சேர்த்து வைக்கிறாங்க. கிடையாது. இனிமேல் உன் வாழ்க்கை என் கையில், என் வாழ்க்கை உன் கையில். என்ன ஆக போகுதோ பதட்டத்திலேயே கையை பிடிச்சிக்கிறாங்க. கரெக்டு தானக்கா? என் மீது தீராத அன்பு வைத்திருக்கிற அன்பு அக்கா புவனேஸ்வரி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சிக்கா நீங்கள் வந்தது. எல்லாமே வாழ்க்கையில் இது எனக்கு இந்த தலைப்பு நான் பழனியன்ட்ட தான் கேட்டேன். அண்ணா இந்த மாதிரி தலைப்பு கேட்குறாரு, அண்ணன் என்ன தலைப்பு கொடுக்கலான்னு. தம்பி இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுக்கலான்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நான் நிறையா யோசித்து பார்க்குறேன். சில சமயம் வாழ்க்கை நம் கையில் மாதிரியே இருக்குது, சில சமயம் வாழ்க்கை அடுத்தவங்க கையில் மாதிரி இருக்குது. இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான். நல்லா நீங்கள் நாளை காலையில் எந்திரிச்சு நடந்து வீதியில் போகிறப்ப வழக்கத்தை விட தெம்பா சிரிச்ச முகத்தோடு போங்க. என்ன ஆகும்? வழக்கத்தை விட தெம்பா சிரிச்ச முகத்தோடு போறீங்க. உங்கள் தெருவில் 4 பேர் தீ குளிக்கிற வாய்ப்பு இருக்கு. ஆமாம், 2 பேர் முனியாண்டி கோயிலில் முட்டை போச்சு வைப்பான், 4 பேர் எலுமிச்சை பழத்தை உருட்டுவான். நீங்கள் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வரப்ப மிளகா செதறி கிடக்கும், கொட்டாங்குச்சி உடஞ்சிருக்கும், திடீர்னு திருஷ்டி கண் அங்கேயும் இங்கேயும் இருக்கும். என்னடானா காலையில் எந்திரிச்சு நீங்கள் கலகலன்னு போயிருக்கீங்க. பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லாம் பேசிப்பான், வழக்கத்தை விட மகேஷ் கலகலப்பாக போகிறேன், என்னன்னு தெரியலையே, விசாரி என்ன ஆச்சு, ஏதாவது அமௌண்ட்டு கிடச்சதா, வீடு வாங்கிட்டானா, நிலம் வாங்கிட்டானா, நல்லா இருக்கானா, திடீர்னு சுகர் சரியாக போச்சா, என்னன்னே புரியலையே, திடீர்னு புருஷன் முன்னாடி சேர்ந்துட்டாங்களா, குழம்புவான். கொஞ்சம் சிரிப்பு, கொஞ்சம் கலகலப்பு, கொஞ்சம் உற்சாகம் இருந்தாவே நம்ம வாழ்க்கையை அதீத சந்தேகத்தோட பார்க்கிற சமூகத்துக்கு நடுவில் வாழ்கிறோம். கரெக்டா? இப்போ நம்ம யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை என் கையில், அப்படிலாம் இன்னைக்கு வாழ முடியாதுன்னு சொல்ல 2 பேர். உன் வாழ்க்கை உன் கையில் தாண்டான்னு வாழ்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு 2 பேர். முறையாக எங்களுடைய அணியை அறிமுகப்படுத்திடுறேன், அப்போ நடுவில் நிறைய பேசுகிறேன். இன்றைய சூழலில் நம் வாழ்க்கை நம் கையிலே என்று பேசுவதற்கு சாத்தூரிலே கல்லூரியிலே பேராசிரியராக பணிபுரிபவர், மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர், நிறைய முறை பேராசிரியர் பழனி அவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், மற்ற பேச்சாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். முதல் முறையாக என்னுடைய மேடையிலே அவர்களை அழைப்பது பார்ப்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய பேராசிரியை ரோகிணி அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் ரோகிணி அக்காவுக்கு. இப்போ வந்துருங்க. பயந்து போயிட்டேன், அப்படியே இறங்கி புத்தகத்தில் இறங்கி போயிருவீங்களோன்னு. அவ்வளோ அன்பு, அவ்வளோ பணிவாக இருப்பாங்க. அந்த அணி சார்ந்து பேசுவதற்கு ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி ஆழமான கருத்துக்களை நல்ல தமிழிலே அழகாக பேசுவதற்கு திருச்சியிலே சந்தானம் வித்யாலயா பள்ளியிலே ஆசிரியராக பணிபுரிகிற மரியாதைக்குரிய அன்பு சகோதரி கல்பனா தர்மேந்திரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் கல்பனா தர்மேந்திரா அவர்கள். இவங்க 2 பேருமே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான். பெண்களுக்கு எப்பயுமே அந்த எண்ணம் உண்டு. நல்லா கைத்தட்டுங்கம்மா, பரவாயில்ல. பெண்களுக்கு அப்பவுமே அந்த எண்ணம் உண்டுனோட ஒரு அக்கா நல்லா எப்பயுமே உங்களுக்கு தோணுச்சுன்னு கை தட்டிடுங்க. ஆமாம், என்ன நடந்தாலும் ஒரு பெண் நான் தான் சொல்லு. ஒரு புது கவிதை ஒன்று இருக்கு. அம்மா ஊருக்கு போனாள், அம்மா ஊருக்கு போனாள், கூடவே வீடும், கூடவே வீடும். அம்மா ஊருக்கு போயிட்டா வீடாக இருக்காது. கரெக்டா? ஒன்றுமே இருக்காது, அது வீடு மாதிரியே இருக்காது. எப்போ வருவேன்னு குழந்தைங்க இருக்கும். ஏன்னா அந்த கொலகார பாவியோட வாழ முடியாதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். ஏதாவது கேட்டால் அவங்க அம்மா வரட்டும், அவட்ட கேளு, இப்படியே சொல்லுவான் அந்த ஆள். அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்து வெளியில் போயிட்டு வருது,
ஒரு உலக பயணம் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கிற கலெக்டர் அவ்வளோ பிஸி, உண்மையான கலெக்டர் அவ்வளோ பிஸி, அவரே அவ்வளோ வேலை செய்கிறாரு. ஆனால் நாம் கலெக்டராக நினச்சிக்கிறோம்ல, தாங்க முடியாது. அதனால் இந்த பெண்களுக்கு அந்த எண்ணம் உண்டு. அதனால் அவங்க 2 பேருமே நம் வாழ்க்கை நம் கையில்னு பேசுகிறாங்க. ஆண்களுக்கு அவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை, அடுத்தவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லை. பாதி ஆம்பளை ஏன் பிறந்தோன்னு தெரியாமே வாழ்கிறான். அதனால் இந்த 2 ஆண்கள் இந்த தலைப்பை சொன்னோன்னே அடுத்தவர் கையிலேங்கிற தலைப்பை நாங்கள் எடுத்துக்கிறோன்னா, அவங்க இந்த தலைப்பை தான் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு ஆண் தானே, நடுவர் அது வேற, அது இப்போ மாறிடுவேன். அதனால் நம் வாழ்க்கை அடுத்தவர் கையிலே என்று பேசுவதற்கு பட்டுக்கோட்டையிலே ஆசிரியராக பணிபுரிகிற மிகச்சிறந்த நகைச்சுவைக்கும் உடல் மொழிக்கும் சொந்தக்காரர் அன்பு தம்பி மதுக்கூர் ராமச்சந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார். ஒரு பலத்த கைத்தட்டல் மதுக்கூர் ராமச்சந்திரன். ஒவ்வொரு மேடைக்கும் இந்த மாதிரி புதுசு புதுசாக வேட்டி சட்டை மேட்சிங்காக போடுவார். அது என்னென்னா, முதல் மேடையில் அந்த வேட்டி சட்டை கொடுத்துருப்பாங்க. காசு கொடுத்து வாங்கி போட்ட வரலாறே ராமச்சந்திரன் வாழ்க்கையில் கிடையாது. எங்கூட வந்தால் கிடச்சிடும். அடுத்ததாக, இவரை பார்த்துதான் நாங்கள் எல்லாம் வளர்ந்தோம், இவரை பார்த்துதான் கம்பன் கழகத்திலே பேசுவதற்கு கற்றுக்கொண்டோம், இவரை பார்த்துதான் வாசிப்பது எப்படி என்றே தெரிந்து கொண்டோம். நல்ல வாசிப்பிற்கும் மிகப்பெரிய நகைச்சுவைக்கும் நல்ல மனதிற்கும் எல்லோரும் மிகப்பெரிய புகழை அடைய வேண்டும் என்கிற எண்ணமுடைய ஒரு நல்ல மனிதர், பேராசிரியர். இவரை விஜய் தொலைக்காட்சியிலே ஒரு ஸ்டாண்டப் காமெடினா மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நகைச்சுவை பேச்சாளராக மட்டும். மிகச்சிறந்த இலக்கிய பேச்சாளர், மிகச்சிறந்த ஆன்மீக பேச்சாளர், மிகப்பெரிய வாசிப்பாளர் அன்பு அண்ணன் பேராசிரியர் பழனி அவர்கள். ஒரு பலத்த கைத்தட்டல் பேராசிரியர் பழனி அவர்கள். மிகச்சிறந்த பேச்சாளர், கதைகளும் கவிதைகளும் அப்படி அழகாக சொல்லுவார் அண்ணன். இதுதான் எங்களுடைய அணி. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, பெண்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பேசுனா, இல்லைன்னா காலிஃப்ளவர் பக்கோடாவும் டெல்லி அப்பளமும் தான். அதுவும் இப்படி எதிர்த்த மாதிரியே எங்கள் ரோகிணி அக்கா உட்கார வச்சுவிட்டு அந்த சைடு அதை போட்டு, ஆமாம் அந்த அக்கா வேற அந்த நடுவில் அந்த ஸ்பீக்கரை மறைக்குதுன்னு எட்டி இப்போ, ஓ அதுதான் நடந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கு. என்னடா எந்திரிச்சு போய் வணக்கம் சொல்லுதே, வழக்கமாக அப்படி சொல்லாதே அக்கான்னு யோசித்தேன். நடந்து போய் அங்கே பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டன். மாரி ராஜான்னு எல்லா ஐட்டம் வாங்கி தருவாப்பில், நீங்கள் வாங்கிட்டு போகலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் தான் அந்த கடைக்கே ஓனரா? என்னண்ணா இப்படிலாம் ஒரு மனுஷன் கடை ஓனராக இருக்கணும். அவர் சொல்கிறார், நான் தான் அந்த கடைக்கு ஓனரு, டெல்லி அப்பளம் எல்லாருக்கும் தரேன், நீ காசு கொடுத்து சாப்பிட மாட்டேன்னு தெரியும்னு இருக்காப்புல. ரொம்ப சந்தோஷம்னே எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. டெல்லி அப்பளம் போட்ட மாதிரி அடுத்த ஒரு நகை கடை போடுங்க மாரி ராஜானே. அந்த உணரை வந்து உட்காந்துட்டு ஆளுக்கு ஒரு கிராம் 1/2 கிராம் கொடுத்தா கூட இன்றைக்கி போதும். ஏன்னா தங்க விலை எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல தங்காத விலையாக இருக்குது, அது பேர் தங்க விலை. ஆனால் தங்காத விலை. இப்படி பழனியிட்ட பேசிட்டு இப்படி திரும்பி கல்பனாட்ட பேசுறதுக்குள்ள கிராம்பு 100 ரூபா ஏற்றிடுறாங்க. எதுக்கு ஏற்றுறாங்கன்னே தெரியல, ஏன் ஏறுதுன்னே தெரியல, நாமளும் ஏன் கவலைப்படுறோன்னு தெரியல. நம்ம யாரும் தினமும் தங்க வாடுகிற ஆட்கள் கிடையாது. ஆனால் நம்மளை மாதிரி கவலைப்பட உலகத்தில் ஒரு வயலால் முடியாது. 14,500 ரூபா, 14,500 ரூபாங்க, எங்கே போக போகுதுன்னே தெரியல. இன்னைக்கு வாங்க போறியான்னு, நான் வாங்கலை, அப்புறம் ஏன் வருத்தப்படுறேன், வருத்தமாக இருக்கு. அடுத்த நாள் 300 ரூபா குறையுது, 300 ரூபா குறைஞ்சிருச்சுங்க, இன்னைக்கு வாங்குறியா? வாங்கலை. நீ கடைசியாக எப்போ தங்க வாங்கினேன்? 3000 ரூபா இருந்தப்ப சவரன் 3000 ரூபா இருந்தப்போ வாங்கின ஆள் இன்னைக்கு கிராம் 14,500 ரூபா வந்து நினச்சி கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம வாழ்க்கை நம்மக்கிட்டையா இல்லை அடுத்தவங்ககிட்டையான்னு தெரியல, ஒரு குழப்பமாக இருக்குது. அந்த குழப்பத்தை தீர்க்க தான் இந்த பட்டிமன்றமே. முதலாவதாக பட்டிமன்றத்தை கம்பீரமாக துவங்குவதற்கு, நம் வாழ்க்கை இன்றைய சூழலில் என்றைக்குமே நம் கைகளில் மட்டும்தான் என்று பேசுவதற்கு
பேராசிரியை சாத்தூர் ரோகிணி அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். அப்படி ஏறுங்க. அப்படி எவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. பாக்ஸ், ஆப்பிள் பாக்ஸை. டெல்லி அப்பளத்தை மனசில் வச்சுட்டே பேசுக்கா. ஓனர் இங்கே தான் இருக்காப்புல. யாப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல எண்ணி மடியிலே வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் என் மூப்பிலா தமிழே உன்னை முதன் முதல் வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் தன்னுடைய பேச்சாலும் சீரிய கருத்துக்களாலும் நகைச்சுவையாலும் என்னை போன்ற பேச்சாளர்களையும் பல ரசிக பெருமக்களையும் அன்பால் கட்டி போட்டு கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, எப்படிப்பட்ட மண்ணில் பேசுறோம் பாத்தீங்களா சார்? அப்படி சொல்லுங்க. எவ்வளவு அழகான பேர், திருநெல்வேலி. நீங்க பிரிச்சு பாருங்களேன். திருனா மரியாதை, நெல்னா உணவு, வேலினா பாதுகாப்பு. இந்த பெயர் என்ன சொல்ல வருது தெரியுமா? இந்த இந்த திருநெல்வேலி மண்ணில் வாழக்கூடிய மக்களின் குணத்தை சொல்லுது சார். இந்த மண்ணில் யாரெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மண்ணை சார்ந்தவர்கள் நல்ல மரியாதையையும் வயிறு நிறைய உணவையும் சரியான பாதுகாப்பையும் தருவார்கள்ங்கிறதுக்காக தான் இந்த மண்ணுக்கு திருநெல்வேலின்னு பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா? ஒரே ஒரு அப்பளம் தரேன்னு சொன்னார் அண்ணன். அதுக்கு இவ்வளவு ஒரு ஊருக்கே விளக்கத்தை கொடுத்து அப்பளம் கிடைக்கும்ல சார்? கரெக்ட் தான். உங்களுக்கு ஒரு அப்பளம் பத்தாதுல. நானு திருநெல்வேலி திருனா மரியாதை, மரியாதை, நெல்லுனா உணவு, உணவு, வேலினா பாதுகாப்பு. நீங்க இதுக்கு விளக்கம் சொன்னீங்கல்ல. ஆனால் இந்த ஊர் மறைமுகமாக சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? மரியாதையாக உண்ணுகிற உணவிற்கு பாதுகாப்பாக இரு என்பதுதான் இந்த உலகத்திற்கு திருநெல்வேலி கொடுக்கிற செய்தி. இல்லைன்னா நம்ம உணவுல களவாடிட்டாங்க ஆல்ரெடி. ஆமா ஆமா, உண்மைதான். நான் என்ன உட்கார்ந்து இவ்வளவு நேரமா எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா? பார்த்தேன் மளிகை ஜாமா லிஸ்ட். இல்லண்ணே, அதை என் வீட்டுக்காரர் எழுதுவார். அதுக்கு நமக்கு என்னன்னே சம்பந்தம்? அதானே, சமைக்கிறது அவர் தானே. அங்க ஒரு ஆண்மகன், சமைக்கிறது அவரு தானே. ஏன்னா அவருக்கு அவர் ஞாபகம் வந்துருச்சு. இவ்வளவு அழகான ரசிகர்களை பத்தி ஒரு 4 வரை புகழ்ந்து சொல்லலன்னா நம்ம சாப்பிட போற டெல்லி அப்பளம் செமிக்குமா? என்ன மனுஷன் வாழ்க்கையா பாத்தீங்களா? நானே வரீங்க அண்ணா. எனக்கு தெரிஞ்சு உங்க கடைக்கு இவ்வளவு விளம்பரம் யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. 4 வரி அப்படி கை தட்டு பறக்கும் பாக்குறீங்களா? மல்லிகையில் பூ மணக்கும், ஏலக்காயில் விதை மணக்கும், நன்னாரியில் வேர் மணக்கும், லவங்கத்தில் பட்டை மணக்கும், பட்டை இடமெல்லாம் சந்தனம் மணக்கும். இதோ எங்கள் நெல்லை மக்கள் இருந்தாலே பட்டிமன்றம் பட்டையை கிளப்புகிற பெருமைக்குரிய ரசிக பெருமக்களே. பேசி கைத்திட்டு வாங்கிறது அப்புறம் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது. உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த எளியவளின் பணிவு கலந்த வணக்கங்கள். நடுவர் அவர்களே, நம்ம சொந்த பந்தெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. நம்மளுடைய கஷ்டத்தை நம்ம சொந்த பந்தத்துல தானே முதல் சொல்லணும். ஒரு சின்ன கோரிக்கையை வச்சு நம்ம தலைப்புக்குள்ள வந்துடலாம். சின்ன கோரிக்கை தான். நீங்க பட்டிமன்றத்துக்கு தலைப்பு என்ன வேணா போடுங்க. நம் கையிலா போடுங்க, அடுத்தவர் கையிலா போடுங்க, கணவனா போடுங்க, மனைவியா போடுங்க, அந்த காலமா போடுங்க, இந்த காலமா போடுங்க, பழைய பாடலா போடுங்க, புது பாடலா போடுங்க. பட்டிமன்றத்துக்கு தலைப்பு நீங்க என்ன வேணா போடுங்க. தயவு செஞ்சு இந்த சேர கொஞ்சம் பெருசா போடுங்க. அவன் கஷ்டம் அவனுக்கு சார். உங்கள் வேதனையை புரிந்து கொண்டேன். புரிந்து கொள்கிறீர்களா? ஆனால் இன்னும் அறிவியல் தொழில்நுட்பத்தில் அது சாத்தியமாகவில்லை. நடுவர் அவர்களே, மற்றவங்களுக்கு நீங்க கை தட்டுறீங்களோ இல்லையோ, எனக்கு நீங்க கண்டிப்பாக கை தட்டணும். ஏன் தெரியுமா? மற்றவங்க மேடைக்கு வர்றது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நான் ஒவ்வொரு மேடைக்கும் வர்றது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுமா சார்? எப்படி? நேத்து கூடங்க மதுரையில் எனக்கு ஒரு நிகழ்ச்சிங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நைட்டு 2 மணி அந்த நடுவர் என்ன நடு தெருவுல விட்டுட்டு போயிட்டா இருக்கா. 2 மணி ஒரு அழகான பெண்ணை நைட்டு 2 மணிக்கு விட்டுட்டு போனா நான் என்ன சார் செய்வேன்? கருத்துக்கள் ஒத்திவைக்கப்படுகிறது. மன்னிச்சுக்கோங்க சார். 2 மணிங்க பாக்குற திருமங்கலம் பஸ் நிக்குது. பஸ் வேகமா போகுது பாருங்க. அசந்து தூங்கிட்டேன். முழிச்சு பாக்குற எங்க ஊர் பஸ் சாத்தூர் பஸ் நிக்குதுங்க. திருமங்கலம் பஸ்ல இருந்து வேகமா இறங்கி சாத்தூர் பஸ் பிடிக்கிறதுக்காக குடு 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 குடுன்னு ஓடி போனேன் சார். நல்ல நகைச்சுவை இது. என்னக்கா சிரிக்கிறீங்க? ஏன் நான் ஓட மாட்டேனா? இல்ல அதெல்லாம் இல்ல. என்ன இதுக்கு என்ன சம்பந்தம்? ஓடுனே. நான் முன்னாடி ஓடுறேங்க. நான் வந்து திருமங்கலம் பஸ் டிரைவர் என் பின்னாடியே ஓடி வராருங்க. நான் எவ்வளவு பெரிய தைரியசாலி.
நம் வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கு. ஆமா. நான் அவரை பார்த்து திரும்பி கேட்டேங்க, இந்த நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி வரைய நீங்க எல்லாம் ஒரு டிரைவரான்னு கேட்டேங்க. அதுக்கு அந்த ஆளு ஏன்ட்ட சொல்றாரு, பொம்பளை பிள்ளையாமா நீ? நான் பஸ் டயர்ல 4ல் 1 உருண்டு வருது பயந்து வந்துட்டேங்க. இதையெல்லாம் கேட்டு மனம் உடைந்து நான் வீட்டுக்குள்ளே இருந்து விடுவதா சார்? என் வாழ்க்கை என் கையில சார். ஏன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில என்னை நான் எப்படி பார்க்கிறேனோ அதுதான் நான். சபாஷ். மத்தவங்க சொல்றது நான் கிடையாதுங்க. சபாஷ். ஏன் முன்னாடி இருக்கிற கண்ணாடியில என்ன எப்படி பார்க்கிறேன்? இந்த சமுதாயத்தில் எதிர்காலத்தில் மிகச் சிறந்த மாற்றங்களை கொடுக்க போற ஒரு பேச்சாளராக என்ன நான் பார்க்கிறேங்க. ஆனால் கண்ணாடியில் உங்களால் பார்க்க முடிகிறதா? அது சற்று கடினமாகத்தான் உள்ளது. ஏனென்றால் நீங்கள் நெல்லையில் அமைத்த இந்த இருக்கையே குறை சொன்னவராயிற்று. ஆமா. ஆனா நானு உண்மையிலே இன்னைக்கு நடந்த விஷயத்தை நான் சொல்றேனே. இங்க பாத்தீங்களா, எடுத்துக்காட்டாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நீங்க என்னைக்கு கொடுத்தீங்களோ, ப்ரிப்பேர் பண்ண இன்னைக்கு காலையில குப்புற விழுந்துட்டேன் சார். உண்மையிலே விழுந்துட்டேன். விழுந்து கிடக்குறேங்க, பைக்ல போன தெரியாம விழுந்துட்டேங்க. நான் ஒரு பக்கம் விழுந்து கிடக்கேன், பைக் ஒரு பக்கம் இருக்குங்க. எல்லாரும் ஓடி வராங்க. எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமாங்க. இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு கூட இவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்களே நான் பாக்குறேங்க. குப்புற கிடக்குறாங்க, வேகமா வந்து பைக்க தூக்குறாங்க எல்லாரும். அப்ப என்ன நான் எப்ப எழுந்துக்கிறது? அப்புறம் என்ன ஆச்சு? என் வாழ்க்கை என் கையில். நான் உருண்டு பரண்டு அதை புடிச்சு இதை புடிச்சு எந்திரிச்சிட்டேன்ல. இவங்களே எத்தனை நாளைக்கு தான் நம்பிக்கிட்டு இருக்கிறது சார்? இவ்வளவு பெரிய மேடையை அமைத்து இவ்வளவு மிகச்சிறந்த நடுவுல உட்கார்ந்து இருக்கும் போது இவ்வளவு மிக அழகான ரசிக்கக்கூடிய பார்வையாளர்கள் முன்னாடி இத்தனையும் அமைந்தாலும் நான் எப்படி பேசுகிறேனோ அதை பொறுத்து தானே சார் என்னுடைய எதிர்காலம். உண்மை. என் வாழ்க்கை என் கையில தானங்க இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஆனா என்னன்னா, இப்ப நீங்க எவ்வளவு சிறப்பா வேணா பேசலாம், ஆனா அடுத்தவர்கள் இருக்கணும் அது கேட்க. அப்ப நம் கையில அடுத்தவர் கையிலான்னு பழனி கேட்கிறாரு, நான் கேட்கிறேன். சரி, நீங்க கேட்க மாட்டீங்க எனக்கு தெரியும். எங்க இன்னைக்கு காலேஜ் போறோம், நம்பிக்கையில போறோம். அவன் நல்லா படிச்சிருவான், நிறைய மார்க் எடுத்துருவாங்கிற நம்பிக்கையில போறோம். ஆனா அவன் எப்படி படிக்கிறான்? 100 மார்க்குக்கு பரீட்சை வச்சாலும் ஒத்த பக்கம் தான் எழுதுறான். நான் கேட்கிறேன், ஏன் தம்பி 100 மார்க் பரீட்சை வச்சிருக்கேன், ஒத்த பக்கம் எழுதுறியே, என்னப்பா மார்க் போடுறதுன்னு கேட்டா அவன் சொல்றான், மேடம் பண்ணிக்கிறான் மேடம், பக்கமா எழுதும், சிங்களாத்தான் மேடம் எழுதும் சொல்றான்ல. இந்த நேரத்துல அவன் மார்க் எடுப்பான் நம்ம நம்பிட்டு இருக்க முடியுமா? நீங்க பேராசிரியரா இருக்கிறப்ப ஏன் இந்த நம்பிக்கைன்னு கேக்குறேன். நான் எதுக்கு? நானே 35 மார்க் போட்டு பாஸ் பண்ணிட்டு போய் சேரு சொல்றேனா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லிட்டா சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கல்யாணம் பண்றீங்க, ஆண்கள் எல்லாரும் கல்யாணம் பண்றாங்கல்ல, ஏன் பெண்கள் பண்றது இல்லையா? நீங்க தானே தேடி வந்து கல்யாணம் பண்றீங்க, பாத்தீங்களா? ஆமா, அதனால ஆண்கள் கல்யாணம் பண்றாங்க. சரி, என்ன நம்பிக்கையில கல்யாணம் பண்றாங்க? வர்ற மனைவி டீ போட்டு தருவா, காபி போட்டு தருவா, ஜூஸ் போட்டு தருவா அப்படிங்கிற நம்பிக்கையில கல்யாணம் பண்றாங்க. கடைசியில பார்த்தா அவங்க அப்பாட்ட போட்டு தருவாங்கிற நம்பி நடக்கிற விஷயங்கள் சாத்தியமாக்குதா இல்லையா? அதுக்கேத்த மாதிரி நம்ம வாழ்றணுமா வேண்டாமா? ஆனா அதெல்லாம் அந்த காலம் மேடம். இப்பெல்லாம் வந்து யாரும் அப்படி நம்பிக்கையில கல்யாணம் பண்றது இல்ல. காஃபி போட்டு தரணும், டீ போட்டு தரணும், அப்படிதான் கல்யாணம் பண்றோம். பாத்தீங்களா? ஆமா. வரும்போதெல்லாம் டான்ஸ் லிட்டில் பிரின்சஸா அமைச்சிட்டாங்கன்னு வைங்களேன். நீங்க வைஃப்ஸ் பெட்டர் செஃப்பா நீங்க மாறிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அவங்க சமைக்கணும் நீங்க எதிர்பார்க்க கூடாது. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸா வரவங்களுக்கு வைஃப்ஸ் பெட்டர் செஃப்பா மாறிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஒண்ணு இல்லைங்க, பொண்டாடி சமைச்சு கொடுக்கணும், இவ்வளவுதான். நாகரிகமா சொல்றேன் சார். அதான். இது எதுக்கு மத்தவங்க குடும்பத்தை நம்ம ஏன் அதெல்லாம் பண்ணலாம், தவறே கிடையாது. இதுல என்ன இருக்கு? மத்தவங்க குடும்பத்தை ஏன் பேசணும்? என்னோட குடும்பத்தையே நான் சொல்றேனே, என்ன எல்லாம் பொண்ணு கேட்டு வந்தாங்கண்ணே. சரி, உண்மையே சொல்றேங்க. என் கணவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறாருங்க, என்ன பார்த்த உடனே பிடிச்சிருச்சுட்டாருங்க. என்ன மயான அமைதியா இருக்கு? இல்ல அவங்க அமைதி கூட பரவாயில்ல, பிடிச்சதுன்னு சொன்னா ஒருத்தர் என்ஜாய் போயிட்டாப்ல. ஏங்க அவர் புருஷனுக்கு அவங்களுக்கு பிடிக்குது, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி வாங்க. வாழ்க்கை நம்ம கையில இருக்குன்னு எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கோம். ஏங்க நான் அப்பதாங்க பஜ்ஜி சுஜி எல்லாம் குடுத்துட்டு வந்து நிக்கிறேன். அவரை ஏன் நான் செலக்ட் பண்ணேன்? அவர் நடந்து கொண்ட விதம், அவர் சொன்ன கவிதை சார். ஆடாடா, என்னைய பார்த்து என்ன கவிதை சொன்னாரு தெரியுமா? என்ன சொன்னாரு? அப்பதான் பஜ்ஜி சுஜி எல்லாம் குடுத்துட்டு வந்து நிக்கிறேன், என்ன பார்த்து சொல்றாருங்க, கண்ணே பஜ்ஜிக்கு 2 எண்டு, சமோசாக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, உனக்கும் எனக்கும் இடையே இருக்கும் காதலுக்கு போண்டா மாதிரி நோயண்டு. எனக்கு அடி வயித்துல இருந்து முக்கிய இருக்க அமைதியா இருக்கு. இது உங்க கணவர் சொன்ன கவிதை. பாத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்கு? என்ன இல்ல புருஷன் முன்னாடி என்னவோ சொல்லிக்கங்க, அத வந்து புத்தக திருவிழால சொல்லாதீங்க. நல்லா இருக்கா இல்லையா? ஏங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க பிறந்த பூமி,
பப்ஸுக்கு 4 எண்டாம், போண்டாக்கு எண்டே இல்லையா. பாத்தீங்களா, இது கவிதை. அப்படி வர்ணிக்கணும் சார். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க மனைவியை வர்ணிச்சாதான் சார் வாழ்க்கை நல்லா இருக்கும். சும்மா மனைவி சரியில்லை, கோவப்படுறா, சந்தேகப்படுறா இப்பெல்லாம் சொல்லி பழகாதீங்க. ஏங்க ஒண்ணு இல்ல, இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, பெரிய பைக் ஒன்று வச்சிருக்காரு எங்க வீட்டுக்கார். நான் சொன்னேன், மாமா உங்க பைக்ல ஒரே ஒரு நாள் என்ன பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போங்க மாமான்னு சொன்னேன். சரி, அவர் சொன்னாரு, நீ பாட்டுக்கு ஏன் பின்னாடி வர்றீங்க, போலீஸ்கார் நிப்பாட்டி கேட்பாருன்னாரு. நான் சொன்னேன், நீங்க ஒரு கணவன் ஒரு மனைவியை பின்னாடி உட்கார வச்சு கூட்டு போனா எந்த போலீஸ்கார் என்ன சொல்லுவாருன்னு கேட்டேங்க. அதுக்கு அவர் சொன்னாரு, என்ன தெரியுமா சொன்னாரு, அதாங்க நாம என்ன பேசுறோமோ அதாங்க நம்ம வாழ்க்கை. என்ன தெரியுமா என்ன சொன்னாரு, அக்கா என்ன தெரியுமா சொன்னாரு, சொல்லு என்ன சொன்னாரு. சொல்றேன் சார். நான் அவருக்கு பின்னாடி பைக்ல உட்கார்ந்து இருந்தா அந்த போலீஸ்கார் பார்த்து சொல்லுவாராம், இவ்வளவு பெரிய சந்தன கட்டையை எங்கேயா கடத்திட்டு போற. இவ்வளவு பெரிய சந்தன கட்டை சார் நான் தான் சார். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் மனநலம் சரியா தானே இருக்கு. என்னண்ணே இல்ல, போலீஸ்காரங்க மனநலம் சரியா இருக்கும், உங்களுக்கு சரியா இருக்கான்னு. எனக்கு கரெக்டா இருக்கு. அவர் உண்மையை தானே சொல்லி இருக்காரு, பொய்யா சொன்னாரு. ஏங்க வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும். வாய் மைக்கு என்ன வேணா பேசு. நாம பேசுற வார்த்தை தாங்க நம்ம வாழ்க்கை. நாம எப்படி பேசுறோமோ அன்னைக்கு வாழ்க்கை அதுக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா அமையும், அவ்வளவுதான். ஆனா இத சொல்லிட்டு நீ என்னென்னலாம் பேசியிருக்க பாருக்கா. ஒத்த எழுத்துல நீங்க வார்த்தையை மாத்திரலாங்க, வாழ்க்கையை மாத்திரலாம், சூழலை மாத்திரலாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது இன்னைக்கு சாம்பாரா அப்படி கேளுங்களேன், இன்னைக்கு சாம்பாரா சந்தோஷமா இருப்பாங்க. சார் நம்ம வீட்டுக்காரருக்கு வேற என்ன சொல்லி செஞ்சு கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க. எதுக்கு? அதே நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது இன்னைக்கும் சாம்பாரா அப்படின்னு கேளுங்களேன். அதாவது அந்த வீட்டுக்குள்ள நீ நுழையிறப்பதான் உனக்கு தெரியும் அந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு. சார் அதெல்லாம் அழகா சமைப்பாங்க. நம்ம எப்படி பாராட்டோமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை அமையுங்க. சரி, சாப்பாடு கொஞ்சம் குழஞ்சிருச்சு உடனே காய்ச்சி பூச்சுன்னு கத்தக்கூடாதுங்க. கத்தக்கூடாது. என்ன சொல்லணும், கவலைப்படாத தங்கம், சாப்பாடு குழஞ்சிருச்சா மாமாவோட குடலுக்கும் உடலுக்கும் அதுதான் தங்கம் நல்லா இருக்கும்னு சொல்லி பழகுங்க. மாமாவோட குடலுக்கும் உடலுக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு சார். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. என்ன இப்ப என்ன வேணா பேசுவோம், வாயும் உனக்கு மைக் இருக்கு. இங்க பாருங்க என்ன சொல்றேன் நான், ஏன் எப்பயுமே இந்த வாழ்க்கை உங்க கையில இருக்குன்னு சொல்றேன் தெரியுமா? நீங்க அன்னைக்கு யாரையெல்லாம் வாழ்த்துறீங்களோ, யாரையெல்லாம் பாராட்டுறீங்களோ, உங்களுக்கான நாளும் சந்தோஷமாக விடியும், சந்தோஷமா அடையும். நீங்க மூஞ்சை தூக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை முழுக்க அன்னைக்கு அப்படித்தான் இருக்கும், உங்களுக்கு அமையும். ராமச்சந்திரா உனக்கு தான் மூஞ்ச தூக்காது. நீங்க எப்படி எப்படி இந்த வாழ்க்கையை அமைக்கணும்ங்கறத அம்மா கிட்ட கத்துக்கலாம், குறிப்பா பெண்கள்கிட்ட கத்துக்கலாம். சொல்லுங்க. பெண்கள் சட்னி வச்சிருப்பாங்க சார், திடீர்னு வீட்டுக்கு விருந்தாள் வந்துருவாங்க. சரி, ஒருத்தர் சாப்பிடுற சட்னி தான் இருக்கும், ஒருத்தர் தான் அந்த சட்னியை சாப்பிட முடியும். ஆனா வீட்டுக்கு 4 விருந்தாள் வந்துருவாங்க. எங்கள் வாழ்க்கை எங்கள் கையில். என்ன பண்ணுவீங்க? தண்ணியை ஊத்திட்டு போயிட்டே இருப்போம். இப்ப ஏன் கையில் அடிபட்டதுன்னு தெரியுதா? அதுதான் உன் வாழ்க்கை உன் கையில. நல்லதை விதைச்சா நல்லது நடக்கும். இப்ப ஆண்களுக்கு இவ்வளவு டிப்ஸ் சொன்னோமா, பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லட்டா? நீங்க உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஒரு புடவை எடுக்க போறீங்கன்னு வைங்க, ஒரு புடவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேக்குறீங்க, மாமா இந்த புடவை நல்லா இருக்கு மாமா நான் எடுத்துக்கிட்டுமான்னு கேக்குறீங்க. அப்ப உங்க கணவர் சொல்றாரு, வேண்டாம்மா இது என்ன நல்லாவா இருக்கு, ரேட்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வேண்டாமான்னு சொல்றாரு. அடுத்த நிமிஷம் உடனே நீங்க என்ன மதுரையில கேட்டாங்க, என்ன திருநெல்வேலியில கேட்டாங்க, எங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பழக கூடாது. சரி, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? அப்படியா மாமா, வேண்டாம் மாமா, உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு வேண்டாம் மாமான்னு சொல்லுங்க. அந்த கடையில் இருக்க பொண்ணு கேட்கும், என்ன மேடம் இந்த சேலையை எடுக்கலையா அப்படின்னு. இல்லங்க எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்காத எதையுமே நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி பழகுங்க. நான் அடிச்சு சொல்றேன், மறுநாள் நீங்க கேட்காமலே உங்க வீட்டுக்காரர் அந்த சேலையை கொண்டு கொடுத்துருவாருங்க. அந்த டெக்னிக் எல்லாம் எங்க கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுமா. அப்படி எடுத்த சேலை தான் இது நடுவர் அவர்களே. ஓ பாத்தீங்களா, உங்க கணவர்கிட்ட அது செல்லுபடியா இருக்கு, ஆயிருக்குல்ல. ஏங்க நம்ம யார் மீது நல்ல உண்மையான அன்பு வைக்கிறோமோ அந்த வாழ்க்கை அதுக்கு ஏத்த மாதிரி மாறும் சார். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம உதவுவாங்க நம்ம நினைப்போம், நம்ம கையை நம்பணுங்கிற அவசியம் இல்லைங்க. என் சொந்தக்காரன் மாமா இருக்கான் மச்சான் இருக்கான் எனக்கு ஒரு தேவைன்னா உதவுவான்னு நீங்க நினைப்பீங்க. இப்போ நீங்க ஒரு போன் போடுறீங்க, ஹலோ மச்சான் அப்படிம்பீங்க, அங்க இருந்து மாப்பிள்ள சொல்லுங்க மாப்பிள்ள, மச்சான் பாப்பா 12th முடிச்சிருச்சு, அடுத்து காலேஜ் சேர்க்கணும். அப்படியா 12th முடிச்சிருச்சா, ரொம்ப சந்தோஷம், என்ன பண்ண போறீங்க, காலேஜ்ல சேர்க்கணும், அழகா சேருங்க, பொம்பளை பிள்ளை படிக்கிறது தானே இந்த சமுதாயத்துக்கு முக்கியம், அழகா சேருங்க மாப்பிள்ள அப்படிம்பாரு. ஆமா மச்சான் ஒரு 10,000 ரூபா அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன். அந்த பக்கத்துல இருந்து ஹலோ மாப்பிள்ள கேட்கல, ஹலோ ஹலோ மச்சான் 10,000, ஹலோ
மாப்பிள்ள சரியா கேட்கல, வெளியில வந்து பேசுங்க அப்படின்ட்டு வச்சுட்டு போயிட்டே இருப்பார். இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம வாழ்க்கை நம்ம கையில தாங்க, அதை யார் கையிலையும் நம்மளால கொடுக்க முடியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு கஷ்டம் வரும்போது தான் சார் தெரியும். அப்ப ரெண்டாவது பொண்ணுகிட்ட போய் அந்த தகப்பன் சொல்வார், டேய் அடுத்த முறை அக்காவிட நீ நல்லா படிக்கணும்டா, யார்கிட்டையும் அப்பா கையேந்தாத அளவுக்கு நீ ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு போற அளவுக்கு நீ படிக்கணும்டான்னு ஒரு தகப்பன் சொல்றாருன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில தானே சார் இருக்கு. கரெக்ட். நீங்க இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க, ரொம்ப அழகானது. எப்ப தெரியுமா? மத்தவங்களுடைய விமர்சனங்களை நீங்க தலையில போட்டுக்காத வரைக்கும் இந்த வாழ்க்கை மிகவும் அழகானது சார். எப்பயுமே நம்ம ஒப்பீடு பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். உண்மை. எப்பயுமே ஒப்பீடு பண்ணிட்டே இருக்கோம். நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வேற, பயணம் வேற, இலக்கு வேற. உங்க நியாயம் என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க நியாயத்தை எடை போடு கூட தராசை யார் கையிலும் கொடுத்து விடாதீர்கள். அப்படி கொடுத்து விட்டால் உங்கள் வாழ்க்கை உங்களால வாழ முடியாமலே போயிருங்க. மற்றவங்களுடைய விமர்சனங்களை நீங்க ஏத்துக்காத வரைக்கும் அது உங்களுக்கானது அல்ல, இல்லையா? யோசிச்சு பார்க்கணும்ல. இங்க பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நம்மகிட்ட தாங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? நாம லேட்டா கிளம்பிட்டு பஸ் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். சொல்லு. நாம சரியா கீழே பார்த்து நடக்காம முள்ளு குத்திருச்சுன்னு சொல்லுவோம். பால் பொங்கிருச்சு. ஆமா. நாம சரியா படிக்காம கொஸ்டின் பேப்பர் கஷ்டமா வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நாம பகலெல்லாம் செல்போனை யூஸ் பண்ணிட்டு நேரமே பத்தலைன்னு சொல்லுவோம். நாம சிக்கனமா இல்லாம என்னங்க கொடுக்கிற சம்பளம் பத்தலைன்னு சொல்லுவோம். ரோகிணி மாதிரி நல்ல பேச்சாளரை கூப்பிடாம நிகழ்ச்சி சரியில்லைன்னு சொல்லுவோம். நாம நல்லா பேசாம கை தட்டணும்னு சொல்லுவோம். எவ்வளவு அழகா கை தட்டுறாங்க சார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானங்க, லாஸ்ட் ஓவர், லாஸ்ட் பால், ஒரு பால் தான் இருக்கு, 4 ரன் எடுக்கணும். பவுலிங் போட வர பிளேயர் பாக்குறாரு, இன்னைக்கு முடிஞ்சு சோலி அப்படின்னு பாக்குறாரு. வெளியில உட்கார்ந்துருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் தன்னுடைய நம்பிக்கையை விட்டுட்டாங்க. அந்த கிரிக்கெட் அணியினுடைய கேப்டன் கண்ணை மூடி ஏதோ யோசிக்கிறாரு. ஒரு பால் தாங்க, அங்கிருந்து வரக்கூடிய அந்த ஒற்றை பாலில் தன்னுடைய நம்பிக்கையை மட்டுமே வைத்து அடித்ததால் மட்டும்தான் ஜடேஜாவால் சிஎஸ்கேவை ஜெயிக்க வைக்க முடிந்தது என்று சொன்னால் நம்பிக்கை அவர் கையில இருக்கு சார். யோசிச்சு பார்க்கணும்ல. நேத்து நடந்த மேட்சா? இது போன வருஷம் சார். போன வருஷம். அதுக்கப்புறம் டிவி பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தேன் சார். அதான் குழம்பிட்டேன். என்னடா இது மேட்ச்? ஆர்சிபி ஜெயிக்காதுன்னு சொன்னப்ப கூட தன் மீது நம்பிக்கை வைத்ததால் மட்டும்தான் விராட் கோலியால் ஆர்சிபியை ஜெயிக்க வச்ச முடிந்ததுன்னு சொன்னா அதுதானே சார் தன் மேல இருக்கு. ஆனா இதே மாதிரி ஒரு பாகிஸ்தான் வீரர் இந்திய பவுலர்களுடைய பவுலிங் அடிச்சு துவம்சம் பண்ணுவேன் டக் அவுட் ஆயிட்டு போனானே. இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கி விடுங்கள் நடுவர் அவர்கள். நீக்கிறேன். சும்மா திடீர்னு தோணுது நமக்கு அப்படி. நடுவர் அவர்களே, உணர்ச்சி பொங்க பேசும் பொழுது இப்படி சொன்னால் வருத்தமாக இருக்குமா? இங்க ஆண்கள் மட்டுமே ஜெயிக்க முடியும்ங்கிற அந்த கிரிக்கெட் மேட்ச எங்க பெண்கள் உலக கோப்பை வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னா தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையா இல்லையாங்க? யோசிச்சு பாருங்க. அந்த கிரிக்கெட் அணியினுடைய பெண் கேப்டன் யாரு? ஹர்ப்ரீத் கவுர். அவருடைய வாழ்க்கை வரலாறு போய் நீங்க பாருங்க. தினமும் காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம்னு தொடர்ந்து தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் பயிற்சி எடுத்ததால மட்டும்தானங்க இன்னைக்கு பெண்களாலும் கிரிக்கெட்டில் சாதிக்க முடிஞ்சதுங்கிற வரலாறு படைச்சிருக்கோம். யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்க. நம்ம எப்பயுமே சொல்றோம், பெண்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஜெயிக்க முடியலன்னு தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு அப்பா ஒத்துழைக்கலங்க, எங்க அம்மா ஒத்துழைக்கலங்க, என் குடும்ப சூழல் சரியில்லைங்க, என் கணவர் சரியில்லைங்கன்னு தனக்கு சுற்றி இருக்கக்கூடியவர்களை காரணம் காட்டிய பெண்களுக்கு மத்தியிலே ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்டர்ல நௌஷராங்கிற இடத்தில் பிறந்த 26 வயது சிம்ரன் பாலாங்கிற பெண் 77வது குடியரசு தின விழாவிலே 140 ஆண்கள் ராணுவ சிஆர் படை வீரர்களை வழிநடத்தி சென்றார் என்று சொன்னால் அந்த வரலாற்றை படைத்தது பெண்கள் இல்லையாங்க? அது தன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையால் வந்தது நடுவர் அவர்களே. ஆகவே நடுவர் அவர்களே, தன் திறமையை நம்பியதால் மட்டும்தான் 2 ஆஸ்கார் விருதை வென்றார் ஏஆர் ரகுமான். தன் குடும்பம் தன்னை கைவிட்ட போதும் தன் திறமையை நம்பியதால் மட்டும்தான் நாட்டியத்தில் ஜெயித்தார். நடன நங்கை நர்தகி நடராஜ் என்ற பெண் தன் மீது நம்பிக்கை கொண்டதால் மட்டும்தான் தான் படித்த கல்லூரியில் ஆண்களே இருந்த போதிலும் ஒரே பெண்ணாக படித்து முதல் பெண் மருத்துவர் ஆனார் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். கை கால் உடல் உறுப்புகள் அத்தனையும் செயலிழந்த
போதிலும் 21 வயசுல இன்னும் 2 வருஷத்துல இவன் செத்துருவான் சொன்னப்போ தன்னுடைய நம்பிக்கையால் 71 வயது வரைக்கும் வாழ்ந்து இந்த உலகத்திற்கு தேவையான அத்தனை கண்டுபிடிப்புகளையும் கொடுத்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ற ஆண் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் நினைப்பதை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு என்றைக்குமே இந்த வாழ்க்கை என்பது நம் கையில் தான் என்பதை தீர்ப்பாக வழங்கும்படி வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. ஒரு பலத்த கைதட்டல் மரியாதைக்குரிய பேராசிரியர் ரோகிணி அவர்களுக்கு. என்ன அழகான பேச்சு, எவ்வளவு இயல்பான நகைச்சுவை, முடிக்கிறப்ப என்ன கருத்து ஆழம் பாருங்க, எவ்வளோ அழகா சொன்னாங்க. வாழ்க்கை உங்க கையில் நம்பினா வரைக்கும் தான் உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்கும். நீங்க அடுத்தவங்க வாழ்க்கையோட தொடர்படுத்தி பேசிக்கிறீங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், நீங்களா வாழ்றதுக்கு செலவு கம்மி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அத்தனை பேரும் இந்த செய்தியை மனசில் எடுத்துட்டு போகணும் வீட்டுக்கு. நீங்களா வாழ்றதுக்கு செலவு கம்மி. அடுத்தவங்க பார்க்குற மாதிரி வாழணும்னு நினைக்கிறப்ப தான் செலவே அதிகமாகும். கரெக்டு தானே? அவங்க பார்க்கறதுக்கு ஒரு கார், அவங்க பார்க்கறதுக்கு ஒரு வண்டி, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு புடவை, அவங்க பார்க்கறதுக்கு ஒரு நெக்லஸ், அவங்க பார்க்குற மாதிரி ஒரு வீடு, அவங்க பார்க்குற மாதிரி அவங்க பார்க்குற மாதிரின்னு பார்த்து மனுஷன் தன்னையே பார்த்துக்கல. ஆனால் தன்னை பார்த்துக்கிற மனுஷன் வரலாற்றில் நின்று இருக்கிறான்னு அவ்வளோ உதாரணங்கள் அடுக்கடுக்காக அடுக்கி வைத்திருக்கிறார் பேராசிரியர் அவர்கள். அருமையான பேச்சு. நகைச்சுவையில் 2 பாணி இருக்கு. ஒன்று அடுத்தவர்களை விமர்சித்து கிண்டலடித்து மக்களை சிரிக்க வைப்பது. மற்றொன்று வைகை புயல் வடிவேல் அவர்கள் மாதிரி தன்னைத்தானே தாழ்த்தி சிரிக்க வைப்பது. தன்னை தாழ்த்தி கொள்பவன் வாழ்க்கையில் தாழ்ந்து போனதாய் சரித்திரமே இல்லை. ரோகிணி அவர்கள் ஒரு பேராசிரியை. ஆனால் நீங்கள் சிரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை தாழ்த்தி அவையை சிரிக்க வைத்த அந்த பண்பாட்டை நான் மதிக்கிறேன். மீண்டும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு துன்பம் வருகிற பொழுது சில பேர் சொல்வதை என் காதுகளில் கேட்டிருக்கிறேன். ராமச்சந்திரா, இந்த ராமச்சந்திரனுக்கே ஒரு கஷ்டம், ரோகிணிக்கா போட்டு புரட்டி எடுத்துட்டு போயிருக்கு. நம் வாழ்க்கை நம் கையில் தான். இப்போ அடுத்தவர் கையிலன்னு பேசுறதுக்கு ராமச்சந்திரன் எனக்கு திருவள்ளுவர் கூட இவ்வளோ எழுதியிருக்க மாட்டார். உக்காந்ததுலேருந்து எழுதிக்கிட்டே இருக்காப்புல. அப்படி ஒரு என்ன எழுதியிருக்காருங்கிறது பேச்சில் தெரியும். ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம் வாழ்க்கை அடுத்தவர் கையிலே என்று பேசுவதற்கு மதுக்கூர் ராமச்சந்திரன் அவர்களை பாராட்டி அழைக்கிறேன். நல்லாவின் பால் முழுதும் கஞ்சக்கிள்ளை, நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கிள்ளை, நரும்புவின் மனம் முழுதும் சோலைக்கிள்ளை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கிள்ளை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்கிள்ளை, பல்லாரும் கனி முழுதும் மரத்துக்கிள்ளை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்கிள்ளை. எல்லாமே பிறர் குலைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் குலைக்க வேண்டும் வேண்டும் என்கிற வா சுப மாணிக்கனாரின் கவிதை வரிகளையே அந்த இறைவனிடம் வரமாக வேண்டி, நடுவர் அவர்களே, ஈரோட்டுக்கு மஞ்சள் மட்டும் அழகு அல்ல, ஈரோட்டுக்கு மஞ்சள் மட்டும் அழகு இல்லை, எங்கள் அண்ணன் மகேஷும் அழகுனே தமிழுக்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நடுவர் அவர்கள். எனவே பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பை அடுத்தவர் கையிலே என்று வழங்கி நன்றின. எல்லோரும் எங்கள் அண்ணன் பழனி அண்ணனை பேராசிரியராக பேச்சலாக பார்ப்பார்கள். ஆனால் நான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரராகத்தான் பார்ப்பேன். ஏன்னா நான் அடுத்த கட்டத்திற்கு போகணும்னு நினைக்கிற ஆத்மார்த்தமான நல்ல மனிதர். என்னை எப்பொழுதும் வாசிக்க சொல்லி தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய தூண்டுகோள் அண்ணன் அவர்களுக்கு இந்த மேடையில் நான் நன்றியை சொல்லிட்டு. உண்மை பழனின் அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணமுடைய மனிதர். ஏன்னா அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கிற மக்கள் கம்மி, நாமளாம் அபாய கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவன் தான் அதிகம். நல்ல ஜோக்கு நிறைய பேர் புரியல, பரவாயில்ல, நான் வருத்தப்பட மாட்டேன். ஒரு 4 பேர் சிரிச்சிங்க, அது எனக்கு ஆறுதலாக இருக்கும், அவ்வளோதான். தன்னை போல பிறரை நேசி என்ற இயேசுபிரானின் வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையாக வர்ணித்து கொண்டவர். எதிரணியில் இருந்தாலும் நெஞ்சுக்கு நெருக்கமாக அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள் 2 பேருமே என்னுடைய அக்கா தான். முகத்தை பார்த்தாலே தெரியும், இது எங்கள் அம்மா மாதிரி, அது எங்கள் அப்பா மாதிரி, நான் எங்கள் தாத்தா மாதிரி. அதை கேட்காதீங்க.
எப்படிப்பட்ட மண் நீங்கள் நிறைய சொன்னீங்க நடுவர்களே. வீரம் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே போய் சொன்னாலும் நான் வீரமானவன்டா அப்படின்னு சொல்லி வரேன், எந்த ஒரு திருநெல்வேலியா அப்படின்னு கேட்பான். அப்போ திருநெல்வேலியையும் வீரத்தையும் பிரித்து பார்க்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மண். பொதுவாக மனிதனுடைய நாகரிகம் ஆற்றங்கரையில் தோன்றுனுச்சுன்னு சொல்லுவாங்க. பண்பாட்டின் தொட்டில் ஆற்றங்கரை. அப்படி திருநெல்வேலியினுடைய பண்பாட்டின் தொட்டிலாக இருக்கக்கூடிய தன் பொருணை என்று அழைக்கக்கூடிய என்றைக்கும் வற்றாத தாமிரபரணியின் மடியிலே அமர்ந்து மணி தமிழை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மக்கள் வாழக்கூடிய ஊர். இந்துக்களுக்கு நெல்லையப்பரின் கோவிலிலே அடிக்கக்கூடிய கோவில் மணி ஓசையும், கிறிஸ்தவர்களுக்கு அதிசய பனிமாதா ஆலயத்திலே அடிக்கக்கூடிய தேவாலயத்தின் மணியோசையும், இஸ்லாமிய மக்களுக்கு ஆற்றங்கரை பள்ளிவாசலிலே ஓதக்கூடிய பாங்கின் ஓசையும் இணைந்து எல்லா மதமும் இங்கு சம்மதம்னே எம்மதமும் சம்மதமாக சகோதரர்களாக வாழக்கூடிய மண் இந்த மண்ணுங்க. சபாஷ். திருநெல்வேலி அருவாவுக்கும் அல்வாவுக்கும் மட்டும் ஃபேமஸ் இல்லை, அறிவுக்கும் ஃபேமஸ். அதனால தான் இரட்டை இலக்கங்களில் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாங்க. தமிழன் நிலத்தை 5ஆ பிரித்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. தமிழ்நாட்டிலேயே 5 வகை நிலங்களும் இருக்கக்கூடிய ஒரே மாவட்டம் நம்ம திருநெல்வேலி மட்டும்தாங்க. இந்த சிறப்பு வேற எந்த மாவட்டத்துக்கும் கிடையாது. அந்த மண்ணினுடைய புத்தக திருவிழாவில் நின்று பேச வாய்ப்பு தந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிட்டு 3 நிமிஷம் போச்சு, இன்னும் டாபிக் வரல. நம்ம அக்கா சொன்னாங்க, என் கணவர் என்னை வாழ்த்தும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது தெரியுமா சொன்னாங்க. பச்சுக்கு 2 எண்டு, சமோசாவுக்கு 3 எண்டு, பப்ஸுக்கு 4 எண்டு, போண்டாவுக்கு நோ எண்டு, அதை மாதிரி நீ இருக்கிறேன் உடனே குண்டுன்னு சொல்லியிருக்கிறாரு மண்டு. இது தெரியாம பல்ல அழிச்சுக்கிட்டு என் மாமா என்னைய போண்டான்னு சொன்னாரு. அப்படியா? அவரு மனைவி அவரு பாராட்டுறாரு, உனக்கு என்ன வைத்தறிச்சல்? அவர் என்ன சொன்னாரு எனக்கு தானே தெரியும் உள்ள அர்த்தம். ஒரு ஆம்பளையோட மனசு, ஆம்பளைக்கு வெளிப்படை எப்பயுமே பெண்களை வெளிப்படையா திட்டிடக்கூடாது, ஏன்னா நமக்கு சோறு கிடைக்காது. எப்பயுமே புகழ்ற மாதிரி திட்டுறது ஒரு வகையான கலை. அக்கா சொன்னாங்க, சாப்பாட்டில் முடி கடந்தா அதை திட்டாதீங்க, சாம்பாரா அப்படின்னு பேசாதீங்க. என் மனைவிட்ட இது பேச்சை கேட்டுக்கிட்டு தாங்க ஒரு நாள் ரசத்தில் ஒரு 2 முடி கடந்துச்சு. சரி அக்கா தான் சொல்லியிருக்கேன் திட்டக்கூடாது, பாராட்டி பார்ப்போம் மனைவியனே. ஏம்மா இந்த முடி இலையில் இருந்தாலும் அழகு, உன் தலையில் இருந்தாலும் அழகுன்னு. அடுத்த நாள் ரசத்தில் கொத்து முடியை பிச்சு போட்டு வச்சிருக்கிற ஐயா. இது கொத்தமல்லி ரசமா இல்லை கொத்துமுடி ரசமானு தெரியாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே. எங்கள் வாழ்க்கை எங்கே நாங்கள் வாழ்கிறோம். பொதுவாக காலம் மாறிடுச்சுங்க, மனுஷனும் மாறிட்டோம். ஒரு காலத்தில் சேவல் 5 மணிக்கு கூவும், நாம் 5 மணிக்கு இருந்துச்சு வேலைக்கு போனோம். ஆனால் இன்னைக்கு சேவல் எத்தனை மணிக்கு கூவுது? காலையில் 9 மணிக்கு கூவுது, மத்தியானம் 11 மணிக்கு கூவுது, சாயங்காலம் 4 மணிக்கு கூவுது, நைட்டு 11 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய 4 மணிக்கு 5 மணிக்கு அது குப்புறப்படுத்து தூக்குது. நம்மளும் செல்போல் அலாரம் வச்சு இவன் கோழி எழுப்புறான். கோழி மனுஷனை எழுப்பு போய் இப்போ மனுஷன் கோழி எழுப்புறான். காலமும் மாறிடுச்சு, மனுஷனும் மாறிட்டோம், வாழ்க்கை முறை மாறிடுச்சு. நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேங்க. நடுவில் முடிவெடுக்கிற அதிகாரமே நம்மள்கிட்ட இல்லை. வீட்டில் இப்போ வீட்டுக்காரம்மா வந்து கேட்பாங்க, எங்க உங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா? நான் கூட என் முன்னாடி என்ன ரொம்ப சந்தோஷமாக கேட்குறானே, ஏம்மா எனக்கு தோசை சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, தோசை சொல்லுமாண்ணா. ஆமாம் தோசைன்னு நின்று ஊற்றிக்கிட்டே இருக்கணும், நான் இட்லியே வைக்கிறேன். இதுக்கு ஏன் கேட்கணும்? ஏங்க உங்களுக்கு தக்காளி சட்னி வைக்கணுமா தேங்காய் சட்னி வைக்கணுமா? ஏம்மா தேங்காய் சட்னி வைமா, அதுதான் இட்லிக்கு நல்லாயிருக்கும். ஆமாம் தேங்காய் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும், நான் தக்காளி சட்னியை வைக்கிறேன். ஒரு சட்னிலேடா ஹார்ட் அட்டாக் வரும்? ஏங்க உங்களுக்கு சாம்பார் வைக்கட்டுமா இல்லை புளிக்குழம்பு வைக்கட்டுமா? அம்மா நேற்றையும் சாம்பார் தானே, இன்னைக்கு புளிக்குழம்பு வைமா, நல்லா மனமாக இருக்கும். ஆமாம் உங்களுக்கு புளிக்குழம்புனா தான் பிடிக்காதுல்ல, நான் சாம்பாரே வைக்கிறேன். நான் கேட்டேனா? நீயாவே இட்லின்னு முடிவு பண்ணுற, நீயாவே தக்காளி சட்னி முடிவு பண்ணுற, நீயாவே சாம்பார்னு முடிவு பண்ணுற, அப்புறம் எங்கே என் வாழ்க்கை என் கையில் இருக்குது? சாப்பாடே என் கையில் இல்லை. அதாவதுங்க உங்களுக்கு அனுபவம் இல்லை. இப்போ என் வீட்டிலலாம் என்னங்க சாம்பாரா ரசமான்னு கேட்டால் உன் இஷ்டம். அங்கே ஒரு சிஸ்டர் சிரிக்கிறாங்க பின்னால், பரவாயில்ல அண்ணன் விவரமான ஆளு அப்படின்னு. எதை என் முண்டாட்டி கேட்டாலும் உன் இஷ்டம்ன்றுவேன். அப்போ தான் நம்ம கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ எதுவுமே நம்ம இஷ்டம் இல்லை, அதான் கிடையாது.
இந்த ஓ இஷ்டம்னா எந்த நடுவில் அர்த்தம்? உன் இஷ்டம்னா உன்னோட இஷ்டம்னு அர்த்தம். இது நம்ம ஆம்பளை சொன்னால் அதான் அர்த்தம். இதே பெண்கள் ஓ இஷ்டம்னு சொன்னால் எனக்கு அது இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கை இப்படி ஓடிக்கிட்டு இருக்குது எங்கள் வாழ்க்கை. நடுவில் ஆம்பளையா பிறந்தா ரெண்டு கஷ்டம். ஒன்று அவன் பிடிச்ச படிப்பை வைக்காங்களா படிக்க வைக்க மாட்டாங்களான்னு. பிடிச்ச படிப்பை படிக்க வைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, படிக்க வச்சுட்டா ரெண்டு பிரச்சனை. வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு. வேலை கிடைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, வேலை கிடைச்சா ரெண்டு பிரச்சனை. நல்ல சம்பளம் கிடைக்குமா நல்ல சம்பளம் கிடைக்காதான்னு. நல்ல சம்பளம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நல்ல சம்பளம் கிடைச்சிட்டா ரெண்டு பிரச்சனை. நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களான்னு. கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சா ரெண்டு பிரச்சனை. குழந்தை பிறக்குமா குழந்தை பிறக்காதான்னு. குழந்தை பிறக்கலைன்னா பரவாயில்ல, குழந்தை பிறந்தா ரெண்டு பிரச்சனை. அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா. பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டா பிரச்சனை இல்லை, ஆம்பளை பிள்ளையா பிறந்தா ரெண்டு பிரச்சனை. அவனுக்கு பிடிச்ச படிப்பை படிக்க வைப்போமா படிக்குமா. இப்போ வாழ்க்கையே ஒரு சர்க்கிளில் பிரச்சனையாகவே எங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குதே. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் என்னைக்கு வாழ்ந்துருக்கிறோம்? எப்படி நம்ம கையில் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு கேட்குறாங்க. கல்பனா பதில் சொல்லணுதுக்கெல்லாம் நீ என்ன இத்தனோண்டு எழுதி வச்சிருக்காங்க, கண்ணு தெரியுமா தெரியாதா? இப்ப நம்ம எது பண்ணாலும் பாராட்டணும்னு ஆசைப்படுவோமா இல்லையா? ஆமா. நம்ம வாழ்ற வாழ்க்கையை அடுத்தவர்கள் நம்ம பாராட்டணும் தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிறக்கும் போது தாளாட்டு, இறக்கும் போது நீராட்டு, இடையில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை சிறப்பு செய்வது மற்றவர்களுடைய பாராட்டு. பாராட்டுக்கு மயங்காத மனிதன் இந்த உலகத்திலே கிடையாது. பாராட்டணும்னு ஆசைப்படுவோம்ல. ஆனால் எந்த மனைவியாவது கணவனை பாராட்டியிருக்காங்களா? சொல்லுங்க பெண்களே, சிரிக்காதீங்க அமுக்கமா. பொதுவா எல்லா பொண்டாட்டிக்கிட்டையும் போய் கேளுங்களேன், எல்லா மனைவிக்கிட்டையும் போய் கேளுங்களேன், யாருமா அந்த உலகத்திலேயே சிறந்தவர் அப்படின்னா அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க தம்பி, பக்கத்து வீட்டுக்காரன், எழுத்த வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன். ஏம்மா ஓம் புருஷன் அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அதுவும் கூட பிறந்தவங்க மேலே இவங்க வச்சிருக்கிற அன்பு இருக்கு பாருங்க. அவங்க அண்ணன் கத்தி எடுத்துட்டு குத்த வந்தா கூட அண்ணன் நல்லா குத்தனேன்னு நிற்கும். எப்பயுமே இந்த ஆண்களை மட்டம் தட்டுறது பெண்களுக்கு இதாகிடுச்சுங்க. நம்மளை விடுங்க. இந்த பல்பை கண்டுபிடிச்சது யார் நடுவர்களே? எடிசன், தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் முதல் முறையில் இந்த பல்பை கண்டுபிடிக்கல. 999 முறை தோல்வியை தழுவி 1000வது முறையில் தான் இந்த பல்பை கண்டுபிடிச்சார். சரி. அவர் தன்னை பற்றி சொல்லும்போது சொல்றாரு, நான் எப்போதும் தோல்விகளால் துவண்டு போவவன் கிடையாது. ஏனென்றால் நான் 1000 முறை வெற்றி பெற்றவன் அல்ல, 999 முறை தோல்வியை முத்தமிட்டவன். எனக்கு தோல்வி ஒரு பெருசே கிடையாதுன்னு சொன்னார். 991 முறை தோத்துட்டாங்க. 1000வது முறையில் இந்த பல்பை கண்டுபிடிக்கிறாரு. நள்ளிரவு சரியாக 2:43 சுவிட்ச் ஆஃப் லைட் எரிஞ்சிச்சு. யாருமே இல்லை, யாருமே இல்லை. வீட்டில் மனைவி தூங்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு வெளிச்சம் வந்துச்சு. இந்த உலகத்தினுடைய ஆக சிறந்த கண்டுபிடிப்பு. இருட்டில் இருந்த சமூகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திய அற்புதமான நிகழ்வு. யார்ட்டையா சொல்லணும்னு பார்க்குறாரு. பக்கத்தில் மனைவி படுத்துக்கிறாங்க. எழுப்பி, மா இங்கே பாரு, நான் லைட்டை கண்டுபிடிச்சிட்டேன், நான் லைட்டை கண்டுபிடிச்சேன்னு சொன்னோடனே அவங்க மனைவி எந்திரிச்சு என்ன சொன்னாங்க தெரியுமா? சபாஷ், நீதான் என் கணவன். ஆஃப் பண்ணிட்டு படியா, கண்ணு கூசுது. ஆயிரமாவது முறையில் பல்பை கண்டுபிடிச்ச எடிசன் மறுபடியும் வாழ்க்கையில் பல்பு தான் வாங்கினார். அதனால தான் இப்போ யாராவது ஏதாவது புரியலன்னா பல்பான்னு கேட்குறான். அதை கண்டுபிடிக்க அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டான். நம்மால் கண்டுபிடிக்கலன்னா பல்பாங்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த ஆண் மற்றவர்களை திருப்திப்படுத்துறதுல நம்ம வாழ்க்கை வீணா போயிடுதுங்க. இப்போ வீட்டில் பொதுவாக சண்டை வரட்டுமே, எல்லா மனைவியும் கேட்குற வார்த்தை என்ன? உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா முக்கியமா? தமிழில் பிடிக்காத வார்த்தைகளே இதான் எனக்கு. போன வாரம் சரியான சண்டை வீட்டில். உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா முக்கியமான்னு என் மனைவி கேட்டவொடனே நான் சொன்னேன், என்னை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து என்னை ஆசிரியராக படிக்க வச்சு இன்னைக்கு நல்ல சம்பளத்தை கையில் வாங்க வச்சிருக்கிற எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம், நீ வீட்டை விட்டு வெளியே போ. அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல நினைச்சேன். அதான் நான் பார்த்தேன், சொல்ல முடியலை. சொல்லி தான் பாரு. சொன்னால் எனக்கும் சோறு போட மாட்டாங்க, எங்கள் அம்மாவுக்கும் சோறு போட மாட்டாங்க. இவளை கட்டினதுக்கு நான் பட்னியை கிடக்கலாம், எங்கள் அம்மா ஏன் பட்னியை கிடக்கணும்? இப்போ இந்த பிரச்சனை வரும்போது எப்படி தெரியுமா சமாளிக்கணும்? ஏம்மா விடுமா, எல்லாம் கொஞ்ச காலம், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் கொஞ்ச காலம்னு சொல்லணும். ஆனால் அது யாருக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கதவுக்கு பின்னாடி அம்மா நின்று கேட்டுக்கிட்டே இருக்கும். என்னது கதவுக்கு அங்கிட்டு அம்மா நின்று கேட்டுக்கிட்டே இருக்கும், இவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறானா இல்லை நமக்கு சப்போர்ட் பண்ணுறானான்னு. அங்கிட்டு மனைவிக்கும் பேச முடியாமல், இங்கிட்டு அம்மாவுக்கும் பேச முடியாமல் வாழ்க்கையில் திண்டாடிக்கிட்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கை நம்ம கையில் இருக்குதா? இருக்கா? சுகி சிவையா தான் அழகாக சொன்னார்.
ஒருத்தன் பொண்டாட்டிட்டையும் நல்ல பேர் வாங்கி பெத்த அம்மாட்டையும் நல்ல பேர் வாங்கினா 1ஆம் நம்பர் திருட்டு பையனார். அதேதான். யாரோ ஒருத்தர் கெட்ட பேர் வாங்கினாதான் அவன் நல்லவன்னார். கரெக்ட். நடுவுல ராமச்சந்திரன் 2 பேர்ட்டையும் நல்ல பேர் வாங்கி. யோசிச்சு பாருங்க, நமக்கு சரியாவே சூஸ் பண்ண தெரியாது. ஆண்களுக்கு சரியாக சூஸ் பண்ண தெரியாது. ஓஹோ, இல்லை நம்மளாம் கல்யாணம் பண்ணியிருப்போமா? இதே தான் அந்த அம்மாவும் நினைக்கும். அவங்களுக்கு கூட நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்குதுங்க. அவங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்பு கிடைச்சது, அதை அழிச்சதே நாம தான். பொதுவா பெண்களுக்கு சூஸ் பண்ணதை ஒத்துக்கிறேங்க. இப்ப ஜவுளி கடைக்கு போறோம், நீங்க ஒரு 1000 புடவை எடுத்து போடுங்களேன், எப்பயுமே இந்த பெண்கள் திருப்தி அடையவே மாட்டாங்க. பக்கத்துல யாராவது ஒரு அக்கா இந்த புடவை நல்லா இருக்குல்லன்னு தொடட்டுமே, இது நான்ல பார்த்து வச்சிருக்கிறேன். ஹோட்டலில் போய் உக்காந்தா கூட மெனு கார்டை பார்த்து நம்ம சொல்கிறத விட ஏற்ற டேபிள்காரன் என்ன சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா இருக்கும் போலக்குன்னு எப்பொழுதுமே அடுத்தவர்கள் தேர்வு செய்கிறது நல்லா இருக்கும்னு நம்பி நாம் என்னைக்கு தேர்வு செய்ய போகிறோம்? அதான் என்னுடைய கேள்வி. நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதே கிடையாதுங்க. ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் நடுவர்களே, சரி, ஒவ்வொரு புது வருஷம் பிறக்கும் போதும் புத்தாண்டு கொண்டாடும் போதும் புதுசாக ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருஷத்தில் நம்ம இது பண்ண மாட்டோம். எத்தனை நாள் தாங்கும்? அதிகபட்சம் 2 நாள். அப்புறம் இது எப்படி தெரியுமா இருக்குது? குரங்கு உண்ணாவிரதம் இருந்த கதைன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இந்த குரங்கெல்லாம் கூடி ஒரு கூட்டம் போட்டுச்சான். என்ன பெரிய மனுஷங்க அவங்கள விட நம்ம என்ன சின்னாளா இருக்கிறதுல அவங்க உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, கடவுளை நோக்கி தவறு இதானே, நாமளும் இனிமேல் உண்ணாவிரதம் இருப்போம். எல்லா குரங்கும் கூடி தீர்மானம் பண்ணிச்சான். சரி, எல்லா குரங்கும் மரத்து மேலே ஏறி உட்காந்துக்குச்சு. அதில் ஒரு குட்டி குரங்கு சொன்னிச்சான், எல்லாம் சரிதான், உண்ணாவிரதம் இருந்தால் நமக்கு உடம்புல தெம்பு இருக்காதுல்ல, அப்போ போய் ஒரு மரத்துலேருந்து இறங்கி இன்னொரு மரத்தில் ஏறி நம்மளால் பழம் பறிக்க முடியுமா? அதனால பழத்தை பூரா பறித்து கொண்டாந்து நம்ம மடியில் வச்சுக்கிட்டு நம்ம உண்ணாவிரதம் பண்ணிச்சான். இது சொல்கிறது சரிதானே? உடனே மற்ற எல்லா குரங்களும் பழத்தை பூரா பறித்து கொண்டாந்து மடியில் வச்சுக்கிட்டான். இப்போ இந்த அழுதே சின்ன குரங்கு ஆரம்பிச்சிச்சான், எல்லாம் சரிதான், உண்ணாவிரததுக்கப்புறம் நம்ம கை காலெலாம் ஒரு மாதிரி நடுங்கும், பழத்தை சரியாக உரிக்க தெரியுமான்னு தெரியாது, அதனால உரிச்சு வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுவும் சரிதான் அப்படின்னுச்சான். உரிச்சு வச்சுக்கிட்டாங்களாம். இப்போ குரங்கு மறுபடியும் அதே சின்ன குரங்கு ஆரம்பிச்சிச்சான், எல்லாம் சரிதான், இது வெளியில இருந்த மண்ணு தூசியெல்லாம் பட்ட அழுக்காகும்ல, இறைவன் தான் நமக்கு 2 பை மாதிரி 2 கன்னத்தில் கொடுத்துருக்குறான்ல, இந்த பழத்தை அள்ளி இந்த கன்னத்தில் கொஞ்சம் இந்த கன்னத்தில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு நம்ம உண்ணாவிரதம் என்னன்னு அந்த சின்ன குரங்கு கேட்டுச்சான். அதுவும் சொல்கிறதும் சரிதானே, வாழைப்பழத்தை உரிச்சு இந்த கன்னத்துலையும் பலாப்பழத்தை உரிச்சு இந்த கன்னத்துலையும் வச்சுக்கிட்டு இருந்துச்சான். உண்ணாவிரதம் எப்படி நல்லா இருக்குது பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான் ஒவ்வொரு வருஷமும் ஓடுது. ஆனால் இதே மாதிரி சின்ன குரங்கு ஒவ்வொரு வீட்லையும் இருக்கு. எல்லார் வீட்லேயும் அந்த சின்ன குரங்கு சின்ன பின்னமாக்குது வாழ்க்கையை. இந்த வாழ்க்கையை நாம் எங்கே நடுவர்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு வாழ்க்கை, ஒரு காலத்தில் கடன் வாங்காத வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கைன்னு நம்ம சொல்லுவோம். ஆமாம், கம்பராமாயணத்தில் கம்பர் கூட சொல்லுவார், கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கி நின்றார். அப்போ கடன் வாங்கிறது ஒரு மாதிரி கேவலமாக அவமானமாக கருதிய சமூகம் நம்ம தமிழ் சமூகம். ஆனால் இன்னைக்கு கடன் வாங்குறத தான் கௌரவமாக பார்க்குறான். அது ஒன்று. இன்னொன்று, கடன் கொடுத்தவன் தான் இப்போ கதிகலங்கி இருக்கான். எப்போ தருவானோ என்னன்னு. இப்போ கடன் கொடுத்தவனுக்கு கடன் வாங்குறவனுக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான், கடன் கொடுத்தவன் எப்படா தருவான்னு ஏங்கிக்கிட்டே நிற்கிறான். தர்றேன் தர்றேன் தர்றேன், இந்த வார்த்தை என்னைக்கும் மாற்றாமல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு காலத்தில் கடன் இல்லாத வாழ்க்கை தானே ஆசைப்பட்டோம், ஆனால் இன்னைக்கு எல்லாமே இஎம்ஐங்க. இந்த இஎம்ஐ அப்படின்னு என்ன நடுவில் அர்த்தம்? இஎம்ஐன்னு என்ன அர்த்தம்? பொதுவாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே இஎம்ஐன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன? எவ்ரி மந்த் இரிட்டேட். 1ஆம் தேதி சம்பளம் ஏறுறது மட்டும்தாங்க நமக்கு தெரியும். 3ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, 4ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, 5ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, 6ஆம் தேதி ஒரு இஎம்ஐ, 10ஆம் தேதி ஒரு இஎம்ஐ. என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நான் வாங்கிய இஎம்ஐனா சொல்கிறோம். நான் ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கிறேன், நான் கார் வாங்கியிருக்கிறேன், நான் இஎம்ஐ போட்டு பைக் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக நாமெல்லாம் கடை வாங்கியிருக்கிறோம். கடை வாங்கின வாழ்க்கையே ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கோமே. இந்த வாழ்க்கை நான் என்ன கேட்குறேன், 1ஆம் தேதி சம்பளம் ஏறுது, ஒவ்வொரு இஎம்ஐயாக போகுது. அந்த இஎம்ஐ போகிற அளவு வாங்கினது யாரு? நாம தான். அப்புறம் என்ன? நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான். நாம் வாழ்கிறதுக்கு பொருள் கம்மியாக இருந்தால் போதும்,
அடுத்தவன் மாதிரி வாழ்றதுக்கு பொருள் அதிகமாக தான் வேணும். அப்ப நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குங்க. எங்க இருக்கு நம்ம கையில? அடுத்தவனை பார்த்தா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என் பொண்டாட்டி என் மனைவி எதிர்த்த வீட்டுக்காரங்க என்ன வாங்கினாலும் நான் வாங்கணும்னு ஆசைப்பட்றான். அவன் புது பைக் வாங்கினானா உடனே நான் புது பைக் வாங்கணும். அவன் கார் வாங்கினானா நான் உடனே கார் வாங்கணும். போன வாரம் அவங்க வீட்டு வாசலில் ரோடில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. நம்ம வீட்டையும் அது மாதிரி வாங்கி நிப்பாட்டுன்றான். ஏய், அது கவர்மெண்ட்லேருந்து கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்கடி, பேசாம ரெடி சொல்லி சமாளிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்கு நடுவில். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இஎம்ஐ கட்டி, லோன் கட்டி, வீட்டு வாடகை கட்டி, கரண்ட் பில்லு கட்டி, குழு லோன் கட்டி, இபி பில் கட்டி, டியூஷன் ஃபீஸ் கட்டி, ஸ்கூல் ஃபீஸ் கட்டி, எல்லாம் கட்டி, ஏன் ஞான் ஒரு தாலி கட்டி, ஒரு தாலி டோட்டல் லைஃபும் காலி. யாருக்கு? அந்த பொண்ணுக்கா? ஏதோ ஆண்கள் மட்டுமே பாதிக்கப்படுற மாதிரி பேசக்கூடாது. கரெக்டு தானே? பெண்களுக்கும் அது நான் பேசுறேன். அப்புறம் நீங்க சொல்லி முடிங்க உங்க கருத்தை. நடுவர்களே, இந்த வாழ்க்கைன்ற பயணத்துல நாம டிரைவர் தான். சரி. ஆனா ஸ்டேரிங் யார் கையில் இருக்குன்றதா இங்க கேள்வி. இது பாயிண்ட். சோசியல் மீடியா கையில் இருக்குது, எழுத்த வீட்டுக்காரன் கையில் இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரன் கையில் இருக்குது, வெரி குட், மனைவி கையில் இருக்குது, சொந்தக்காரங்க கையில் இருக்குது. ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான், மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க சட்டை என்னோடது. இந்த மாதிரி வாழ்க்கை நம்மது தான், ஆனால் வாழ்கிற வாழ்க்கை நம்மளோடது இல்லை. பொதுவாக ஒரு குழந்தைய பார்த்தோன்னா அப்பா சொல்லுவார், ஏய் நீ டாக்டர் ஆகிடு, அம்மா சொல்லுவாங்க நீ இன்ஜினியர் ஆகிடு, பாட்டி சொல்லுவாங்க தம்பி நீ வந்து விவசாயம் படி, பெரியப்பா வந்து சொல்லுவார் நீ அக்கறை படி. இப்போ அந்த 5 வயசு குழந்தைக்கு டவுட் வந்துச்சு, ஒருவேளை கடவுள் நம்ம பைத்தியக்கார ஃபேமிலியில் டவுன்லோட் பண்ணி விட்டுட்டாரோ, இவன் அது ஆகு இது ஆகுன்னு சொல்றானே, கடைசி வரைக்கும் நாம என்ன ஆகணும்னு அங்கே கேட்கவே இல்லையானே. ஒரு குழந்தைக்கு கூட தன்னுடைய படிப்பை தேர்ந்தெடுக்க அதிகாரம் இல்லாத சமூகத்தில் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிற நடுவர்களே. நிறைவா நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். அதான் கரெக்ட். பப்புவா நியூகினியான்னு ஒரு நாடுங்க. பப்புவா நியூகினியான்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் நம்ம பொதுவாக நமக்கு அந்த நாட்டில் ஆயுத அறிவு கிடையாது. சரி. இப்போ ஒரு மரத்தை வெட்டணும், நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன ஒன்று வெட்டுவோம். எதை வச்சு வெட்டுவோம்? நிறைய இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு. அருவாளை வச்சு வெட்டலாம், நம்பத்தை வச்சு வெட்டலாம், மிஷின் வச்சு, இப்படி நிறைய ஆயுதங்கள் பற்றி அறிவு இருக்குல்ல. ஆனால் அவர்களுக்கு ஆயுதம் பற்றி அறிவே கிடையாது. ஒரு மரத்தை வெட்டுவதற்கு அருவாளை பயன்படுத்தணும், கத்தியை பயன்படுத்தணுன்ற அறிவு அவங்களுக்கு கிடையாது. ஒருவேளை அந்த மரத்தை அவர்கள் சாய்க்கணும்னு நினைச்சா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழுவாக கிளம்பி போய் அந்த மரத்துக்கிட்ட நின்று அந்த மரத்தை கெட்ட கெட்ட வார்த்தைகளில் திட்டுவாங்களாம், அந்த மரத்தை சாபம் விடுவாங்களாம், அந்த மரத்தை திட்டிக்கிட்டே இருப்பாங்களாம், அந்த மரத்தை பற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். கொஞ்ச நாட்களில் அந்த மரம் தானாக இற்று போய் கீழே விழுந்து விடுமா. இது இன்னைக்கு அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஒரு வார்த்தை நிமிர்ந்து நிற்கிற ஒரு மரத்தையே சாய்ச்சிட்டோம்னா ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை சாய்க்க எவ்வளவு நேரமாகும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதில் நடுவர்களே, வெயில் என்கிற சிறுகதையில் ஜானகிராமன் அற்புதமாக சொல்லியிருப்பாரு. அதை மட்டும் சொல்லி முடிச்சிட நடுவரே. அந்த குழந்தை விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்திருக்கும், ஒரு சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்திருக்கும். அந்த மாதம் பூரா அந்த குழந்தையோட விளையாண்டுருப்பாங்க தாத்தாவும் பாட்டியும். திரும்ப ஊருக்கும் போகும்போது எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, அந்த குழந்தையினுடைய சட்டையை மட்டும் மறந்துட்டு போயிருப்பாங்க. உடனே அந்த தாத்தாவும் பாட்டியும் பதறுவாங்க, ஐயோ குழந்தையோட சட்டையை விட்டுட்டு போயிட்டாங்களே, கொஞ்சம் தூரம் ஊரில் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடும்னு எடுத்துக்கிட்டு அந்த வேகாத வெயிலில் நடந்து போகிறாங்க. ஒரு கட்டத்தில் தாத்தாவால் நடக்க முடியலை, அவர் ஒரு டீ கடை ஓரமாக உட்காந்துறாரு. இருந்தாலும் பரவாயில்ல நான் போய் கொடுத்துட்டு தான் வருவேன்னு பாட்டி அந்த சட்டையை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடி போய் கொடுத்துட்டு திரும்பி அதே டீ கடையில் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த தாத்தா கேட்டாராம், அம்மா எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, ஒருவேளை அந்த சட்டையை திரும்ப கொடுக்காம வச்சிருந்தா அடுத்த வருஷம் லீவுக்கு வர்ற வரைக்கும் அந்த சட்டையவே பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நம்ம பேரக்குழந்தை ஞாபகமாக அது நம்மள்கிட்டே இருந்திருக்கலாமேன்னு அந்த தாத்தா சொன்னாராம். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்களாம், எனக்கும் அப்படி ஒரு யோசனை இருந்துச்சுங்க, ஆனால் இந்த சட்டையை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்தா மீண்டும் அந்த குழந்தையை ஒரு தடவை பார்க்க வாய்ப்பு எனக்கு கிடைக்குமே, அதனால தான் நான் போனேன்னு சொன்னான். பாசத்துக்கு இயங்குகிற சமூகமாக இன்றைக்கு நாம் மாறிட்டோம்னா, கூட்டு குடும்பங்களை குலைச்சிட்டோம்னா, விவசாயத்தை இன்றைக்கு அழிச்சிட்டோம்னா நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. தான் விளைவித்த நெல்லுக்கு தன்னாலேயே விளைவிக்க முடியாத ஏழை விவசாயினுடைய மகனாக சொல்கிறேன். இன்றைக்கு அல்ல, என்றைக்குமே நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை, பிறர் கையிலே என்கிற அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்கும் செய்முடித்த உங்கள் அத்தனை பேரின் பொற்பாதங்கள் தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.
ஒரு பலத்த கைதடல் ராமச்சந்திரன் அவர்களுக்கு. அருமையான பேச்சு. முடிக்கிறப்ப சொன்ன கருத்து தான் எனக்கு உடன்பாடு இல்லை. இதுவரை இந்த சிறுவனின் பேச்சுக்குன்னு சொன்னது. வயசு 42வது சிறுவனா? வீட்டில் எத்தனை சிறுவன் இருக்கான்? 2 சிறுமி வச்சுக்கிட்டு இவர் சிறுவனா? அருமை. எதுவுமே நம்ம கையில் கிடையாது, எல்லாமே அடுத்தவங்க கையில் ஒப்படைச்சிட்டோமே. எனக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்னு சொந்தக்காரனுக்கு ஃபோன் பண்ணி போய் கேட்குறோமா இல்லையா? கரெக்டாக சுகர் வந்துருச்சுன்னா வந்தாலும் பதட்டப்படுறான், வரலைனாலும் பதட்டப்படுறான், வரலைன்னா அடுத்தவன் பதட்டப்படுறான். நல்லா இருக்கீங்களான்னு யார்ட்டையாவது கேட்டு நல்லா இருக்கோன்னு சொல்லிட்டா கேட்டவன் செத்துறான். நல்லா இருக்கீங்களா? போன மாதிரிலாம் சுமாராக இருந்தீங்க, நல்லா வந்துட்டீங்க போல இருக்கேப்ப, எப்படி நல்லா இருக்கீங்க? அவ்வளோ ஆராய்ச்சி ஆயிடுது. நம்ம வாழ்க்கையை எப்பயுமே அடுத்தவங்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்குற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை உங்ககிட்ட இல்லை. இதான் ராமச்சந்திரன் சொன்னது. சரியா? புடவையை கட்டிக்கிட்டு நல்லா இருக்கு நீங்க நினைக்கணும். நல்லா இருக்காக்கா, எந்த அக்கா அவன் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்காதுன்னு நீங்க நம்புங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த செயின் நல்லா இருக்கா, வளையல் நல்லா இருக்கா, பைக் நல்லா இருக்கா, வாழ்க்கை நல்லா இருக்கா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உங்களை நேசிப்பவர்கள் நீங்கள் எதை சொல்லாவிட்டாலும் உங்களிடம் இருப்பதை ரசிப்பார்கள். கரெக்டு தானே? கரெக்டு தானே? உங்களை நேசிப்பவர்கள் நீங்கள் எதை சொல்லாவிட்டாலும் உங்களிடம் இருப்பதை அவர்களே வந்து பாராட்டுவார்கள், ரசிப்பார்கள். உங்களை வெறுப்பவர்கள் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும் அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்தவே மாட்டார்கள். நம்புங்க. அப்புறம் ஏன் அடுத்தவங்ககிட்ட கருத்து கேட்குறீங்க? என் பையன் எப்படி படிப்பான், என் பையன் நல்லா இருப்பானா? எல்லா பெற்றோர்களும் குழந்தையை பெற்றுவிட்டு அந்த குழந்தைய படுத்துகிற பாடு கொஞ்சமா நஞ்சமா. சில வீட்டில் நீட்டுக்கும் கோச்சிங் கிளாஸ் அனுப்புகிறானுங்க, ஜேஇக்கும் கோச்சிங் கிளாஸ் அனுப்புகிறானுங்க. நான் கேட்குறேன் என்னடான்னு கேட்குறேன். இல்லை டாக்டர் ஆவான், இல்லைன்னா இல்லை இன்ஜினியர் ஆயிடுவான். அவன்கிட்ட கேட்குறேன் நீ என்ன ஆவ? இந்த குடும்பத்தில் இருந்தால் பைத்தியம் ஆவாங்கள். சரி ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆலையா? டிஎன்பிஎஸ்சிக்கு படி, யூபிஎஸ்சிக்கு படி, கலெக்டர் ஆகு, ஐஏஎஸ் ஆகு, ஐபிஎஸ் ஆகு, ஐஎஃப்எஸ் ஆகு. இங்கே பாரு இவங்கெல்லாம் ஆயிருக்காங்க, நீ ஆகு. அவன் அப்படியே மென்டல் ஆகிறான். என்னை விடுங்க தயவு செஞ்சு. இங்கே இருக்கிற அத்தனை பெற்றோர்கள்ட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன். நாமளாம் இவ்வளோ நல்லா இருப்போம்னு நாம் நம்பணுமா? நாம் படித்த லட்சணத்துக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் சொல்லுங்க. ஏதாவது ஒரு டைம் மிஷின் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நாம் குழந்தையா இருந்தப்ப என்னென்ன பண்ணோன்னு பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அடுத்த செகண்ட் நம்ம வீட்டில் இருக்க அவன் விரும்ப மாட்டான். யோசிச்சு பாருங்களேன். டைம் மிஷினில் போயிட்டு வந்துடுறான், இப்படி பார்க்குற அம்மா அப்பாவை. 10ஆவதுல மேக்ஸில் பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து காப்பி அடித்து பாஸ் பண்ணியிருக்கேன். இதில் கணித மேதை ராமானுஜத்துக்கு பிறந்தவன் மாதிரி மேக்ஸ் வராதா? நம்ம குடும்பத்துக்கே மேக்ஸ் வரும். யாரு? காப்பி. சயின்ஸ் வராதா? சர்சிவி ராமன் சொந்தக்காரன் நாம, உனக்கு ஏன் சயின்ஸ் வரல? டைம் மிஷின் மட்டும் இருந்தது. இது ரெண்டுத்துக்கும் எதுவும் வராமல் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தில் தப்பி பொழைச்சி வந்திருக்குன்னு நினச்சிப்பான். நாம் ஏன் நம்ம குழந்தைங்க மேலே இவ்வளோ கடுமையாக நடந்துக்கிறோம்? இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுங்கள், பெற்றோர்களும் குழந்தைங்களை திட்டிட்டு வருத்தப்படுறோம்ல, நான் உட்பட வருத்தப்படுறோமா இல்லையா? திட்டிவிடுவோம், கோச்சுக்குவோம், அடுத்த செகண்ட் வருத்தப்படுவோம். சரி எப்படி பண்ணிட்டோமே குழந்தைய அப்படின்னு நம்ம கொஞ்சம் போய் சாரிடா. பெற்றோர்கள்லாம் சாரி கேட்கணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நிறைய பெற்றோர்கள் தான் பெற்ற குழந்தைகள்கிட்ட மன்னிப்பு கேட்குறத ஒரு பாவமாக நினைக்காதீங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எந்த பெற்றோர்கள் தான் கடுமையாக நடந்து கொள்கிற பொழுது அதை உணர்ந்து குறுகிய நேரத்தில் தான் பெற்ற பிள்ளைகளிடம் மன்னிப்பை கேட்கிறார்களோ அந்த குழந்தைகள் தரமான குழந்தைகளாக வளர்வார்கள் என்பதில் நம்பிக்கை வையுங்கள். ஏன் கடுமையாக நடந்துக்கிறோம் குழந்தைங்கிட்ட? ஏன்னா அக்கா பொண்ணு எம்பிபிஎஸ் படிச்சுட்டா, இது வயிற்றுல குத்திக்கும். நீயும் படி, எம்பிபிஎஸ் படி, நீயும் படி.
இல்லைம்மா நீட்டு என்னால் கிளியர் பண்ண. பரவாயில்ல, தாலியை அடக வச்சாதான் வெளிநாடு அனுப்புகிறேன். போய் அங்கே படிச்சுட்டு வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆயிடு, ஏதாவது ஆயிடு நீ அப்படின்னு, ஏதாவது வந்துரு, ஜெயிச்சிரு. ஏன்னா அப்படி ஆயிடுச்சு. அழகா ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு, உன் வாழ்க்கையினுடைய முடிவு உன் கையில் கிடையாது, அடுத்தவன் கையில் தான். இதுக்கு என்ன பதில்? ஆசிரியை கல்பனா தர்மேந்திரா அவர்களை ஒரு பலத்த கைத்தட்டலோடு பாராட்டி அழைக்கிறேன். வாமா.